ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோலையும் நம்ம வந்து ஏஜியோ குர்த்தி ஹால் தாங்க பார்க்க போகிறோம். அண்டு ஏஜியோ பார்ட்டி வேர் ஹால் வந்து பார்க்க போகிறோம். குர்த்திஸ் குர்தா செட்ஸ் ரெண்டுமே வந்து இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் அவாசா குர்த்தி தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸ் செட். உள்ளே வந்து ஒரு லைனிங் மெட்டீரியல் வருங்க. இது வந்து ரயான் மெட்டீரியல் தான், காட்டன் கிடையாது. அண்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்க் பிளண்ட் குர்த்தி வந்து வருதுங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பாலிஸ்டர் மிக்ஸான ஒரு சில்க் பிளண்ட் மெட்டீரியல் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க, ஷைனிங்காக இருக்குது. அண்ட் இந்த கலர் காம்பினேஷனும் வந்து சூப்பர் டூப்பராக இருக்குங்க. எல்லாரோட ஸ்கின் டோனுக்குமே வந்து இந்த குர்த்தி வந்து செம்மையாக சூட் ஆகும். நான் பிக் பண்ணிக்கிற சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ்ங்க. அண்ட் இதோட நெக் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்ங்க. நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் எம்ப்ராய்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் ஒர்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஃப்ளாரல் எம்ப்ராய்டிங் டிசைனுங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கரெக்டாக வெயிஸ்ட் ஏரியா வரைக்கும் இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து வருதுங்க. அண்ட் இங்கே மட்டும்தாங்க எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து வருது. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி குர்த்தி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் பிரிண்ட் தாங்க. ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபால் பிரிண்ட் டிசைன் தான் அவர் கொடுத்துருக்காங்க. இந்த பிரிண்டோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக வந்து போகாது. நிறைய பேருக்கு வந்து ஃபால் பிரிண்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த பிரிண்ட் வந்து வாஷ் பண்ணும்போது போயிடுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். பிரிண்டோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க, நீங்கள் வந்து தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்டில் வந்து கோல்டு கலர் பைப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் மாடல் மாதிரி இருக்குங்க. இந்த இடத்துல வந்து ஸ்லிட் வந்து ஓப்பன் ஆயிடுதுங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் மட்டும்தாங்க இந்த ஓப்பன் இருக்குது, சைடில் வந்து ஸ்லிட்டு கிடையாதுங்க. அண்ட் இந்த ஃப்ரண்ட் ஓப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் பார்டர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரிண்டட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது. அண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டான பிரிண்டட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஒர்க் மாதிரி தனியாக தாங்க ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா குர்த்தி ஃபுல்லாகவே வந்து இந்த டிசைன் தாங்க வருது. பேக் சைடும் வந்து சேம் பேட்டர்னில் தான் வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் வந்து சூப்பராக இருக்குங்க, செம்ம ஷைனிங்காக இருக்குது. நம்ம வந்து ஒரு வெட்டிங் பார்ட்டிஸ்க்கு எல்லாமே வந்து தாராளமாக இந்த குர்த்தி வந்து வேர் பண்ணிட்டு போகலாங்க. நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது, கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. கலர் வந்து செம்ம எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. அண்ட் இந்த குர்த்தியோட வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த இன்னர் லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லைனிங் வந்து பார்த்திங்கன்னா ரயான் மெட்டீரியல் தாங்க, ஆனால் வந்து இதுவும் வந்து நல்ல ஷைனிங்காகவே இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவ்லெஸ் லைனிங் தான், அப்படியே ஃபுல் பிளைனாக தாங்க இருக்குது. பாட்டமில் வந்து இந்த கோல்டு கலர் ஜரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஸ்லிட் எதுவும் கிடையாதுங்க. அண்டு ரெண்டு குர்த்தியிலுமே வந்து பாக்கெட் எதுவுமே தரல. குர்த்தி வந்து நல்ல ஃப்ளாட்டாக இருக்குங்க, சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த குர்த்திக்கு வந்து நம்ம கோல்டு கலர் ஷிம்மர் லெகின் வந்து மேட்ச் பண்ணி போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த குர்த்தி வந்து 70% ஆஃபரில் கிடைக்குதுங்க. அப்படி இல்லைன்னா மினிமமாக உங்களுக்கு வந்து 60% ஆஃபரில் கூட கண்டிப்பாக கிடைக்கும். விஷ்லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு சேல் டைமில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எம்ஆர்பியில் வாங்குற அளவுக்கு இந்த குர்த்தி ஒர்த்து கிடையாது அப்படின்னாலும் குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் குர்த்தி தாங்க. இது வந்து அவாசா பிராண்ட் தான். நான் பிக் பண்ணிக்கிற சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ். அண்ட் இதோட நெக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட் மாடல் நெக் மாதிரி இருக்குங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் மட்டும் குட்டி குட்டியாக வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து மிரர் டிசைன் வச்சு, மற்றபடி குர்த்தி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபால் பிரிண்ட் தாங்க. ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாமே வந்து ஃபால் பிரிண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா நான் காமிச்ச பார்ட்டி வேர்லேயே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த பார்ட்டி வேர்ஸும் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தது. அண்டு இந்த குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்க, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் மெட்டீரியலும் வந்து சூப்பராக இருக்குங்க. ஒரு பாலிஸ்டர் மிக்ஸ் ஆன மாதிரியான ரயான் மெட்டீரியல் மாதிரி இருக்குது, கண்டிப்பாக சந்தேரி மெட்டீரியல் கிடையாது. அண்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. அண்ட் இந்த கலர் காம்பினேஷனும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு டீல் க்ரீனில் வந்து டார்க் கோரல் கலர் காம்பினேஷன் கொடுத்து இந்த பிரிண்டட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கங்கே கோல்டு கலர் பிரிண்டட் டிசைனும் வந்து வருதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் லேயர் குர்த்தி தாங்க. இந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வேஸ்ட் ஏரியாவிலேருந்து செகண்ட் லேயர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ உள்ளே இருக்கிற லேயரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பிரிண்டட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குர்த்தியோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னோட ஃபுல் லென்த்துக்குமே வந்து கவர் ஆகுதுங்க. இந்த குர்த்திக்கு வந்து நம்ம கோல்டு கலர் ஷிம்மர் லெகினும் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா டார்க் கோரல் கலர் இல்லைன்னா டார்க் ஆரஞ்சு கலர், அதாவது ரெட்டிஷ் ஆரஞ்சு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கலர் லெகினும் வந்து இந்த குர்த்திக்கு வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். சூப்பராக இருங்க. அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. சேம் டிசைன் தான் வந்து ஹேண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து குட்டி ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா சேம் பிரிண்டட் டிசைன் தாங்க. குர்த்தி வந்து நல்ல ஃப்ளாட்டாக இருக்குங்க, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது, சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. இந்த குர்த்தி உங்களுக்கு வந்து 70% ஆஃபரில் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த குர்த்தா செட் தாங்க. ஆக்சுவலாக இந்த செட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 months முன்னாடியே நான் வந்து அன்பாக்சிங் வீடியோவில் வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ போடவே இல்லை.
ஆக்சுவலாக அந்த அன்பாக்சிங் வீடியோவில் ஓப்பன் பண்ண எந்த குத்தா செட்டுமே வீடியோ போடலை அப்படிங்கிறதே வந்து எனக்கு ரொம்ப நாள் கழித்து தான் வந்து தெரிஞ்சுது. மற்ற குர்தீஸ் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிட்டேன், யூஸ் பண்ணிட்டேன். இந்த குர்தி மட்டும்தான் இன்னும் நான் யூஸ் பண்ணாமல் வச்சுட்டே இருக்கேன். அதனால் சரி உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த செட் வந்து பார்த்திங்கன்னா அக்காய் பிராண்டுங்க. நான் பிக் பண்ணிக்கிற சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் தான். யூஸ்வலாக நீங்கள் வந்து செகண்ட் தாட்டே இல்லாமல் எனக்கு வந்து அவுட்ஃபிட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கணும், குவாலிட்டியும் சூப்பராக இருக்கணும். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000+ அந்த மாதிரி வரும். இந்த அக்காய் பிராண்ட்லேயும் ஸ்வர்ணா பிராண்ட்லேயும் குர்தா செட் வந்து சூப்பராக இருக்குங்க. குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அண்ட் அதோட அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே எடுத்து தைச்ச மாதிரி இருக்கும். நம்ம என்னதான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டாலும் அதோட அவுட்ஃபிட் வந்து ஸ்டிச்சிங் வந்து நம்ம ஃபிட்டிங்க்கு வந்து கரெக்டாக இருந்தால் தான் அந்த குர்த்தியோட ஃபுல் லுக்குமே வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி குர்த்திஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்காய் பிராண்ட்லேயும் ஸ்வர்ணா பிராண்ட்லேயும் இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த குர்த்தியும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான குர்த்தா செட்டுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குர்த்தா அண்ட் ஒரு பேண்ட் வரும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த குர்த்தி பார்த்துடலாம். அண்ட் இதோட நெக் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக்கு கீழே வந்து கோல்டு கலர் த்ரெட்டில் வந்து மெஷின் எம்ப்ராய்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எம்ப்ராய்டிங் வந்து எப்படி இருக்குன்னு நான் சொல்லவே தேவையில்லைங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், செம்ம கிராண்டாக செம்ம குவாலிட்டியாக இருக்குது. பட் ஆக்சுவலாக இந்த குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு காட்டன் மெட்டீரியல் குர்த்தி தான். குர்த்தியோட குவாலிட்டியும் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. நம்ம இந்த குர்த்தி வந்து தாராளமாக வந்து பார்ட்டி வேர் பண்ணலாம். அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக இருக்குங்க. அண்ட் இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் மட்டும் தாங்க வருது. மற்றபடி குர்த்தி ஃபுல்லாக வந்து பிளைனாக தாங்க இருக்குது. அண்ட் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளைனாக தாங்க இருக்குது, எந்த எம்ப்ராய்டிங் டிசைனும் இல்லை. அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட பார்டரில் வந்து இந்த த்ரெட் எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் கோல்டு கலர் த்ரெட்டில் தான். அண்ட் இந்த குர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே வந்து பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் பாக்கெட் இருக்குது அண்ட் இந்த சைடும் வந்து பாக்கெட் கொடுத்துருக்காங்க. குர்த்தி வந்து கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லைங்க. அண்ட் இந்த குர்த்தியில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஸ்லிட் இருக்குது. இந்த குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபிட் குர்த்தி தான், ஃப்ளாட் குர்த்தி கிடையாது. சூப்பராக இருக்குங்க. ஃபிட்டிங், குவாலிட்டி அண்டு கம்ஃபர்டபுள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த குர்த்தியோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு தாங்க வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா செமி எலாஸ்டிகேட்டட் வேஸ்ட் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 சைடுமே வந்து பாக்கெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் பேண்ட்டு தாங்க. கொஞ்சம் பாலிஸ்டர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்குது. அப்படியே பிளெயின் தாங்க. பாட்டமில் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் கொடுத்து அண்டு கட் ஒர்க்கில் வந்து இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டிங்கோட வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செட் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த செட் மட்டும் இல்லைங்க, அக்காய் பிராண்டில் வந்து நிறைய செட்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. நான் வந்து இனி அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் அக்காய் பிராண்ட் அண்ட் ஸ்வர்ணா பிராண்ட் அது வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னென்னா கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும். இந்த அவாசா பிராண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸியாக இருக்கும். பட் அந்த ப்ரைஸ்க்கு தகுந்த குவாலிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் க்ரீன் கலர் குர்த்தி தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் செட் தான். இந்த டைம் ரிசீவ் ஆன குர்த்தி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பராக நார்மலாக கூட மடித்து வரலங்க. அப்படியே இப்படி சுருட்டி எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்து எடுத்து அப்படியே நீவி வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 2 பீஸ் செட் தாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ்லெஸ் லைனிங் வரும், மேலே வந்து இந்த அவுட்டர் கோட் வரும். இந்த ஸ்லீவ்லெஸ் லைனிங் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக இந்த மாதிரி தாங்க இருக்குது, ப்ளைனாக தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து ஃப்ளாரல் டிசைன் வந்து வரும். ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் ஃப்ளாரல் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரயான் மெட்டீரியல் தாங்க. மெட்டீரியல் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க. கலர் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் டல் கலர் மாதிரி தான் இருக்குது. பட் கலர் வந்து ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் டல்லாக இருக்குது நேரில் பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு புது ட்ரெஸ் எடுக்கும்போது அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக வந்தால் தானங்க அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே நமக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் வரும். அப்படியே சுருட்டி வந்தோடனே அதை பார்த்தோன்னே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஸ்லிட் இருக்குங்க. உள்ளே வந்து எம்ப்ராய்டிங் இல்லைங்க, அப்படியே பிளைனாக தான் இருக்குது. ஆனால் பேக் சைடு வந்து சேம் பிரிண்டட் டிசைன் வந்து வருதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபால் பிரிண்ட் கிடையாதுங்க, டிஜிட்டல் பிரிண்ட் தான். அண்ட் இந்த லைனிங் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தேரி கோட் மாடல் குர்த்தி வந்து வருதுங்க. இது வந்து ஒரு கோட் மாடல் தான். பட் என்ன வந்து கேட்டிங்கன்னா இந்த குர்த்தி வந்து ஆக்சுவலாக நான் பர்ச்சேஸ் பண்ண வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம உள்ளே வந்து லைனிங் போட்டு இந்த குர்த்தி வந்து வேர் பண்ணுறதுனால நம்மளோட பாடி பார்ட் வந்து கொஞ்சம் குத்துற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைங்க, கம்ஃபர்டபுளாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பட் இந்த கையில் வந்து லைனிங் இல்லை இல்லைங்களா. ஸோ அண்ட் இந்த குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்லெஸ் தான். ஸோ இந்த குர்த்தியில் வந்து இந்த ஹேண்டில் வந்து லைனிங் உள்ளே எதுவுமே கொடுக்கலங்க. நான் வந்து சும்மா உங்களுக்கு வேர் பண்ணி காமிக்கும் போதே வந்து ஒரு 10 மினிட்ஸு கூட இந்த குர்த்தி வந்து வேர் பண்ணிக்க முடியல. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜரி இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து பயங்கரமாக குத்துன்னு குத்தி எடுத்துருச்சு. ஒரு மாதிரி கையே வந்து லைட்டாக ரெட்டாக ஆகிடுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது.
ரொம்ப இச்சிங்காக இருக்குது. இந்த ஜரி வந்து ரொம்ப குத்துதுங்க. ஸோ இந்த குத்தி வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஃபுல் டே அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ஜாய் பண்ண முடியாது. கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குங்க இந்த குத்தி. ஆனால் டிசைன் வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த எம்ப்ராய்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கலர் காம்பினேஷனும் வந்து சூப்பராக இருக்குது. அவுட்ஃபிட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஒரு கோட் மாடல் தான். ஃப்ரண்ட்டில் வந்து நாட் போட்டுக்கிறதுக்காக இங்கே வந்து நாட் வந்து கொடுத்துருக்காங்க. வித் டெசலோடு வந்து கொடுத்துருக்காங்க. கலர் அழகான கலருங்க. கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஜரி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கை வந்து ரொம்ப குத்துதுங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த குத்தியை. அண்ட் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.